Hi soldiers. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா AMDல இருந்து B550 chipsets motherboard வந்து கிட்டத்தட்ட பல வாரங்கள் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் அந்த மதர்போர்ட்ஸ்ல என்கிட்ட வந்து சில வாரங்களே ஆகுது. அதனால இன்னைக்கு நாம இந்த B550 chipset-ஐ பெஞ்ச்மார்க் பண்ணி பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா என்கிட்ட இப்ப gigabyte-ஓட B550 AORUS Elite மதர்போர்ட் இருக்கு. இது B550 chipset மதர்போர்ட் புதுசா வந்தது. அது மட்டும் இல்லாம என்கிட்ட இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதே gigabyte-ஓட AORUS Elite wifi X570 மதர்போர்ட் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் வைஃபை அண்ட் சிப்செட் தான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டுமே ஒரே மதர்போர்ட் தான். ரெண்டுமே gigabyte AORUS எடிஷன் தான். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு மதர்போர்ட்லையுமே 3950X AMD-யோட 16 கோர் ப்ராசரான 3950X பேர் பண்ணி எந்த அளவுக்கு பெஞ்ச்மார்க் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம B550 சிப்செட்க்கும் X570 சிப்செட்க்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு, உங்களுக்கு B550 போதுமா இல்ல X570 வாங்கி தான் ஆகணுமா அப்படின்றத இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் டெக்னிக்கலா நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ பொறுமையா பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். அதுக்குள்ள நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அது என்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட புது சேனல் கிடையாது, அது பழைய சேனல் தான். ஸோ அந்த சேனல் அதாவது பாத்தீங்கன்னா mr.green.nanda அப்படின்ற சேனல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு, தி திங் படத்தோட மூவி எக்ஸ்பிளனேஷன். ஸோ அந்த சேனல்ல மூவி எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்ண போறோம். ஸோ அந்த சேனல் லிங்க் மேல ஐகார்ட்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. உங்களோட சப்போர்ட் தாங்க. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். பிசி பில் பண்ண காசு எடுத்துக்கிறீங்களா? பப்ஜி ஆடியே ரேக்கே அடிச்சிட்டீங்களா? 60+ FPS ஆடணும்னு நினைக்கிறீங்களா? இதோ வந்து விட்டது A2D சேனலின் பில்ட் யுவர் ஓன் பிசி. முதல்ல நாம B550 சிப்செட் அதாவது பாத்தீங்கன்னா இந்த gigabyte-ஓட AORUS Elite B550 சிப்செட் மதர்போர்டோட ஸ்பெக் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். என்னென்ன இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்றத முதல்ல IO ஷீட்ல இருந்து போவோம். இதுல பாத்தீங்கன்னா IO ஷீல்ட் ப்ரீ இன்ஸ்டால்ட். அது மட்டும் இல்லாம இதுல நமக்கு 2.2 USB போர்ட் கிடைக்குது அண்ட் HDMI டிஸ்பிளே போர்ட்டும் இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. அதுவேட முக்கியமான ஒரு விஷயம், பயாஸ் ஃபிளாஷ்பேக் பட்டனும் இருக்கு அண்ட் 6 USB 3.2 Gen 2 போர்ட் இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா 2.5 Gigabit ஈதர்நெட் இதுல இருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம அடுத்த அப்கிரேடுக்கு போயிட்டு இருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா 1 Gigabit ஈதர்நெட்லாம் அவுடேட்டட் ஆயிடுச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் அவுடேட்டட் தான். ஸோ நம்ம அடுத்த ஸ்பீடுக்கு நம்ம மாறி தான் ஆகணும். 10 Gigabit இல்லை 2.5 Gigabitக்கு. ஸோ இதில் 2.5 Gigabit கொடுத்தது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சேஞ்சுக்கான ஸ்டார்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இதில் மற்ற எல்லாமே ஆடியோ போர்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் 7.1 வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரேம் ஸ்லாட்னு பார்த்தீங்கன்னா 4 ரேம் ஸ்லாட் இருக்குது. இதில் நீங்கள் 128 GB வரைக்கும் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது டுவல் சேனல் சப்போர்ட்டட் தான். இது உங்களுக்கே தெரியும். அது தவிர்த்து 2 M.2 NVMe ஸ்லாட் இருக்குது. இது ரெண்டுமே NVMe சப்போர்ட் பண்ணும். பட் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஸ்லாட் மட்டும் தான் நார்த் பிரிட்ஜோட கனெக்ட் ஆயிருக்கும். செகண்ட்ல இருக்கிறது சவுத் பிரிட்ஜோட தான் கனெக்ட் ஆயிருக்கும். அதனால செகண்ட் ஸ்லாட் வந்து ஸ்லோவா தான் வேலை செய்யும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் ஏன் இது ஸ்லோவா வேலை செய்யுதுன்றத நான் இதோட சிப்செட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றேன். PWM ஃபேன் அட்ரஸ்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதுல 3 ஃபேன் அட்ரஸ் இருக்கு. அத CPU ஃபேனை தவிர்த்துட்டு அதுக்கப்புறமா ARGB அண்ட் RGB ஹெடர்ஸும் இருக்கு. ரெண்டு இருக்கு, ARGB 2 RGB 2. அப்புறமா இதுல 4 SATA போர்ட் தான் இருக்கு. ஏன் 4 SATA போர்ட் தான் இருக்கு, ஏன் செகண்ட் ஸ்லாட் வந்து சவுத் பிரிட்ஜோட கனெக்ட் ஆயிருக்கு, நார்த் பிரிட்ஜில் கனெக்ட் ஆகலாம், ஏன் அது ஸ்லோவா இருக்கும் அப்படின்றதுல காரணமே இந்த சிப்செட் தான். ஸோ இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். பொதுவாக ஒரு கேள்வி இருக்கும் நம்ம எல்லாருக்கிட்டையும், அது என்னன்னா மதர்போர்ட்னால பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. மதர்போர்டால பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் வராது, ஆனால் VRM-ஆல வரும். ஸோ உங்கள் மதர்போர்டில் என்ன VRM யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ VRM-னா பெருசாக ஒன்றும் இல்லை, வோல்டேஜ் ரெகுலேட்டிங் மாட்யூல். ஸோ ஃபுல் ஃபார்மாக சொன்னால் நார்மலாக தெரியுது, ஷார்ட்டாக VRM சொன்னால் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தெரியும். மற்றபடி அது நார்மலான ஒன்று தான், வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணி தரது நம்மளோட ப்ராசருக்காக. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன VRM இருக்குது, என்ன VRM செட்டப் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெனசஸோட RAA 22900 இது பார்த்தீங்கன்னா ஒரு 6+2 ஃபேஸஸ் சப்போர்ட் பண்ணுற ஒரு VRM டிரைவர். இந்த VRM கண்ட்ரோலரால 6 ஃபேஸஸ் உங்களோட ப்ராசர் கோருக்கும், மீதி 2 ஃபேஸஸ் SOC-க்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட IO அண்ட் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் ஸோ இதுக்கெல்லாம் போகும். ஸோ மொத்தம் இதில் 6+2. பட் நம்மளோட மதர்போர்டில் டபுளர்ஸ் யூஸ் பண்ணி 12+2 கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 6 டபுளர்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் 2 SOC-க்கு அப்படியே டேரெக்டாகவே இருக்கு. இந்த VRM கண்ட்ரோல் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்மளோட பெஞ்ச்மார்க்கில் நம்ம பார்க்கலாம், எந்த அளவுக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது அப்படின்ற விஷயம்லாம். இதில் நம்ம டீப்பாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த gigabyte-ஓட AORUS X570 Elite Wi-Fi பற்றி பார்ப்போம். ஸோ இதில் இருக்கிற பேக் ஐஓலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான், அதில் என்ன இருக்கோ அதே தான். பட் இதில் ஒரு வித்தியாசம் என்னன்னா இதில் 2.5 Gigabit ஈதர்நெட் கிடையாது, ஒன்லி 1 Gigabit ஈதர்நெட் தான் இருக்கு. அண்ட் அதை திங்கன்னா இதில் வைஃபை இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி மீதி எல்லாம் சேம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 4 ரேம் ஸ்லாட்டு
அண்ட் RGB ஹெடர் இது எல்லாமே சேம் தான். டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்றத பத்தி மட்டும் போய் பார்க்கலாம். இது ஒரு X570 மதர்போர்ட். அதனால இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு M.2 NVMe ஸ்லாட் கிடைக்குது. ஸோ இது ரெண்டுமே நார்த் பிரிட்ஜில் கனெக்ட் ஆயிருக்கும். அதில் இருக்காம சவுத் பிரிட்ஜில் கனெக்ட் ஆயிருக்காது. இது என்னன்றதை நம்ம சிப்செட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட VRM செட்டை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 12+2 ஃபேஸஸ் தான் இருக்குது அதில் இருக்க மாதிரி. பட் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க கண்ட்ரோலர் வேற. இதில் யூஸ் பண்ணியிருக்க கண்ட்ரோலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ISL 69147. இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா நேட்டிவாக 7 தான் சப்போர்ட் பண்ணும். 7 ஃபேஸஸ் தான். பட் 7 WRs யூஸ் பண்ணி இதை 14 ஃபேஸஸ் தான் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 14 ஃபேஸஸில் 2 SOCக்கும் மீதி இருக்க 12 V கோருக்கும் அதை நம்ம ப்ராசரோட இந்த கோருக்கும் அமுச்சு விட்டுருவாங்க. ஸோ இந்த VRM ஃபேஸஸ் தான் நமக்கு நம்மளோட ப்ராசருக்கு பவரை டெலிவரி பண்ண போகுது. இதை பற்றி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நிறைய பெருசாக போக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதனால தான் நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். இதுக்கும் B550 சிப்செட்டில் இருக்க VRMக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 7 WRs யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 7 WRs இருக்கும். அண்ட் B550ல மொத்தம் 6 WRs தான். ஏன்னா அதில் நேட்டிவாக 8 ஃபேஸஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ 2 வந்து அப்படியே SOCக்கும் மீதி இருக்க 6 WRs யூஸ் பண்ணி V கோர் கொடுத்துருப்பாங்க நம்மளோட ப்ராசரோட கோருக்கு. 2 மதர் போர்ட்ல இருக்க VRMல இருக்க டிஃபரன்ஸ் இதுதான். ஸோ இது எந்த அளவு பெர்ஃபார்மன்ஸை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த 2 மதர் போர்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத டீடைலாக பார்த்தாச்சு. அண்ட் இதோட பிரைஸ் என்னன்னு பார்க்க பார்த்தீங்களா இந்த B550 சிப்செட் மதர் போர்ட் பார்த்தீங்கன்னா 15,500 அண்ட் இது பார்த்தீங்கன்னா 21,500 கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபாய் கிட்ட அதிகம் நினைக்கிறேன். ஸோ இந்த 7,000 ரூபாய் ஒர்த்தா நீங்க போறது இந்த X570 சிப்செட்காக மட்டும் 7,000 ரூபாய் செலவு பண்ணணுமா அப்படின்றத இந்த வீடியோட பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க்ல பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு சில கேள்வி இருக்கும். அது என்னன்னா B550 X570 அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் சிப்செட். பட் சிப்செட் என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ சிப்செட்ன்றது ஒண்ணுமே இல்லை. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க கனெக்ட் பண்ற ப்ராசர், RAM, IO டிவைசஸ், உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு இது எல்லாத்தோட இன்புட் அண்ட் அவுட்புட் கம்யூனிகேஷனை மேனேஜ் பண்ற ஒரு கண்ட்ரோலர் தான். ஸோ அது ஒரு கண்ட்ரோலர் சொல்ல முடியாது. அது செட் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ். இது அந்த அளவுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உண்மையாவே ரொம்ப 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 முக்கியம் உங்களோட மதர் போர்டு சூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த சிப்செட்டை பொறுத்து தான் நீங்க என்ன ப்ராசர் போட முடியும், எத்தனை சேனல் RAM போட முடியும், எத்தனை NVMe SSD சப்போர்ட் பண்ணும், எத்தனை PCI LAN சப்போர்ட் பண்ணும், எத்தனை SATA போர்ட் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம மதர் போர்ட் ஓவர்க்ளாக்கிங் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதான்றதை இந்த சிப்செட் தான் முடிவு பண்ணும். இப்போ உங்களுக்கு சிப்செட் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா X570க்கும் B550க்கும் இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த 2 சிப்செட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா இது சப்போர்ட் பண்ற PCI LANs தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா Ryzen ப்ராசஸ் எல்லாமே 24 PCI LAN சப்போர்ட் பண்ணும் மேக்ஸிமம். அதுபடி உங்களோட X570 சிப்செட் மதர்போர்ட் பார்த்தீங்கன்னா 24 PCI LANs PCI 4.0 சப்போர்ட் பண்ணும். பட் B550 பார்த்தீங்கன்னா 20 மட்டும் தான் PCI 4.0 சப்போர்ட் பண்ணும். மீதி 4 PCI 3.0 சப்போர்ட் பண்ணும். இதுதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசமே. இதனால B550 சிப்செட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களால B550 மதர் போர்ட்ஸ்ல பிரைமரி SSD மட்டும்தான் PCI 4.0 கனெக்ட் பண்ண முடியும். மீதி எல்லாமே 3.0 தான் கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம 3.0 கனெக்ட் ஆகிறது உங்களோட சவுத் பிரிட்ஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ சவுத் பிரிட்ஜ்ல கனெக்ட் ஆச்சுனால அது ஸ்லோவா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம 3.0 இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ இதுதான் X570க்கும் B550ங்கிற வித்தியாசம். இதுல பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் எதுவுமே வராது. பட் நீங்க கனெக்ட் பண்ண போற NVMe SSDயோட நம்பர்ஸ் அண்ட் எத்தனை SATA டிவைசஸ் கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்றது தான் இதுல வித்தியாசம் வரும். B550 அதிகமான PCI LANs 4.0 சப்போர்ட் பண்ணாத காரணத்தினால உங்களோட மதர்போர்ட் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா 4 SATA போர்ட் தான் தராங்க. இதுவே நீங்க X570 வேணா எல்லாமே 6 SATA போர்ட் வரும். இதுல பாத்தீங்கன்னா 4 தான் வருது. ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது. இப்போ நாம AORUS Elite X570 மதர்போர்ட் அண்ட் B550 மதர்போர்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. சிப்செட்னாலும் என்னன்றதையும் பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம B550 சிப்செட்க்கும் X570 சிப்செட்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ், ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, எத்தனை PCI LAN சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பத்தியும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த B550 அண்ட் X570 மதர்போர்ட்ல நாம AMDயோட 3950X ப்ராசரை பேர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம அந்த டெஸ்ட் பெஞ்சை பில்ட் பண்ணுவோம்.
ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பெஞ்சை பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண ப்ராசஸர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா AMDயோட 3950X. AMD 3950Xக்கு ஸ்டாக் கோர் யூஸ் பண்ணக்கூடாது, தரவும் மாட்டாங்க, அது ரெக்கமெண்டும் கிடையாது. பட் நம்மகிட்ட வேற கூலர் இல்லை இப்போதைக்கு, ஸோ அதனால் ஸ்டாக் கோர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதர் திங் என்னன்னா, இதோட கிராஃபிக்ஸ் கார்டு GTX 1650 சூப்பர், இது ஜோட்டாக்கோடது. அதுக்கப்புறம் ரேம் வந்து இப்போதைக்கு நான் ட்ரைடன்ட் C போட்டிருக்கேன். பட் பெஞ்ச்மார்க் பண்ணும்போது கோர்சர் வெஞ்சன்ஸ் 2 8GB 3000 மெகாஹெர்ட்ஸ் தான் போட போகிறேன். மதர்போர்டு உங்களுக்கு தெரியும், X570 அண்ட் B550 மதர்போர்டை மாற்றி போட்டு பெஞ்ச்மார்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இதுக்கு போட்ட SMPS வந்து gigabyteோட 700 வாட் SMPS. ஸோ செமி மாடலர், அதுதான் அது பர்ஃபார்மன்ஸில் பெரிய அளவுக்கு எந்த டிஃபரன்ஸும் கொண்டு வராது. இப்போ நாம பெஞ்ச்மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். midnight. இப்போ நம்ம பெஞ்ச்மார்க்ல எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதை பத்தி உங்ககிட்ட பேச போறேன். ஸோ எப்படி இது பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முதல்ல நாம Cinebench R15 பார்ப்போம் எப்பயும் போல. இப்போ நம்மளோட பெஞ்ச்மார்க் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு B550 RS Elite தான் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கம்பேரிங் டு X570. ஸோ இது காரணம் கண்டிப்பாக சிப்செட் கிடையாது, இதோட VRM தான். ஏன்னா சிப்செட்டால பர்ஃபார்மன்ஸ் செய்யுது அப்படின்ற ஒரு தப்பான ஐடியாக்குள்ள வந்துடக்கூடாதுன்றதுனால நான் அதை சொல்கிறேன். இப்போ நம்ம Cinebench R20 பார்க்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா B550 RS Elite தான் வந்து அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு கம்பேரிங் டு X570. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நம்ம ஏன் X570 மதர்போர்டு வாங்கணும் அப்படின்றது. அதுக்கான ஆன்சர்ல நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம Premiere Pro ரெண்டரிங் பத்தி பார்ப்போம், எது சீக்கிரமா நம்மளோட ப்ராஜெக்டை ரெண்டர் பண்ணி முடிக்குது அப்படின்றத. Run. இப்போ Premiere Pro ரெண்டரை முடிஞ்சிடுச்சு. ரெண்டும் எடுத்துட்ட டைமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? அதாவது ரெண்டுத்துக்கும் 2 செகண்ட் தான் டிஃபரன்ஸ். ஸோ 2 செகண்ட் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 2 செகண்ட்ல ஏதாவது ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஒன்று ரன் ஆயிருக்கலாம், அப்படிலாம் ஏதாவது ஒரு சர்வீஸ் எக்ஸ்ட்ரா ரன் ஆயிருக்கலாம் அந்த பிசில. ஸோ இது வந்து பெரிய ஒரு டிஃபரன்ஸா கொண்டு வராது. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் ரன் ஆயிருக்கு, ஈக்குவலான டைம்ல தான். ஈவன் நீங்க X570 RS Elite இன்னொரு தடவை ரன் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாகவும் வாங்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கலாம். ஸோ அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால 2 செகண்ட்ல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட் அது மாதிரி இருந்தால் தான் நம்ம அது பெரிய ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணலாம். இப்போ நாம நம்மளோட பிளண்டர்ல BMW மாடலை ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்வளவு நேரம் ரெண்டு எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னா அகைன் நம்மளோட B550 X570 அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட B550 மதர்போர்ட் நம்மளோட X570 மதர்போர்டை விட சீக்கிரமாவே, அதாவது பாத்தீங்கன்னா 1 செகண்ட் சீக்கிரமாவே இந்த ரெண்டரை முடிச்சிருக்கு. ஸோ இந்த 1 செகண்ட் 2 செகண்ட் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். பட் இது எல்லாமே ஈக்குவலா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த பெஞ்ச்மார்க்ல என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு B550 சிப்செட்டே போதும் உங்களோட 3950X பவர் பண்றதுக்கு. உங்களுக்கு X570ன்றது தேவையான அவசியம் எல்லாம் இல்ல. ஏன்னா சிப்செட்டுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது, VRM தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸை டிட்டர்மைன் பண்ணும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, நம்மளோட டெஸ்ட் பெஞ்சை ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இதுல நமக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, B550 RS Elite மதர்போர்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 49 டிகிரி செல்சியஸ் வந்து VRM டெம்பரேச்சர்ஸ் வந்து போச்சு. அட் த சேம் டைம் X570 RS Elite வைஃபை பார்த்தீங்கன்னா 48 டிகிரி செல்சியஸ் தான் போச்சு. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான், 1 டிகிரி செல்சியஸ்ல எந்த ஒரு வித்தியாசமும் நமக்கு தெரியாது. பட் என்னதான் நம்ம X570 Elite வைஃபை மதர்போர்டில் அதிகமாக பே பண்ணாலும் B550 சிப்செட்டில் இருக்க VRM கண்ட்ரோலர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூ ஒன். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம எல்லாத்த பற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதோட கன்க்ளூஷன், அதை இந்த வீடியோட முடிவுரை தான். ஸோ இப்போ நம்ம 2 மதர்போர்டுக்கும் உள்ள வித்தியாசம், யார் எந்தெந்த மதர்போர்டு வாங்கலாம் அப்படின்ற என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் SLI பண்ண போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் 2-3 NVMe Gen 4 SSD போட போகிறீங்க, அண்ட் நிறைய SATA டிரைவ்ஸ் வேணும் அப்படின்னா மட்டும் X570 வாங்கலாம். மற்றபடி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா B550 போதும். உங்களுக்கே தெரியும் B550
X570 அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ இது ஏன் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பற்றி பேசலாம். ஏன் இது அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசுறது இதோட VRM செட்டப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ B550 வந்து பார்த்தீங்கன்னா 6+2 நேட்டிவ் சப்போர்ட் இருக்க ஒரு VRM டிரைவர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா 2 SoC டிரைவர்ஸ் வந்து நேட்டிவாகவே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அதில் டபுள்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் மீதி இருக்க 6 வீக்கோருக்கான VRM ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் யூஸ் பண்ணி 12 மாற்றிருப்பாங்க. பட் X570 பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே டபுள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட நேட்டிவ் சப்போர்ட்டே 7 தான், அதாவது 7 ஃபேஸஸ் தான். இது பார்த்தீங்கன்னா 8 ஃபேஸஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் அதனால இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெனசஸோட RAA 22904 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டட் VRM டிரைவர். ஸோ புதுசு அது கொஞ்சம் பழசு. என்ன X570 மாதிரி பொறுத்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. இது இப்போதான் வந்தனால இது கொஞ்சம் அப்டேட்டட் ஒன். அதனால கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் கேட்பீங்க, இந்த VRM எப்படி டெஸ்ட் பண்றது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு ஸ்பெக் லிஸ்ட்லயுமே VRM பத்தி போட்டிருக்க மாட்டாங்க. நம்மளா கெலிட்டி பார்த்தா மட்டும்தான் அந்த நம்பரை வச்சு சர்ச் பண்ணி பார்க்கணும். ரெனசஸோட வெப்சைட்லயோ இல்ல வேற ஏதாவது வெப்சைட்லயோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டதுக்காகவாவது நீங்க இந்த வீடியோ லைக் பண்ணலாம், அட்லீஸ்ட் ஷேராவது பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஸோ நிறைய விஷயத்தை பத்தி பேசியாச்சு. நீங்க நிறைய NVMe SSD போட போறீங்க, Gen 4 SSD தான் அது முக்கியமா போட போறீங்க அப்படின்னா மட்டும் X570 சிப்செட் வாங்க. அது மட்டும் இல்லாம NVLink and SLI பண்றதா இருந்தா X570 சிப்செட் தான் வாங்கி ஆகணும். மற்றபடி வேற எதுவுமே பண்ண போதில்லை. SLI நான் பண்ணவே மாட்டேன், இவ்வளவு SSD நான் போட மாட்டேன் அப்படின்னா B550 உங்களுக்கு மோர் தென் எனஃப். நீங்களே பார்த்துருப்பீங்க 3950X எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா B550லயுமே NVLink சப்போர்ட் இருக்கு. ஆனா அந்த மதர் போர்ட்ஸ்லாம் 25,000 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் Asusோட X570 கேமிங்ல பாத்தீங்கன்னா NVLink சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு NVLink சப்போர்ட் வேணும், B550 போதும், அந்த அளவுக்கு செலக்ட் பண்ண விரும்பல அப்படின்னா இதே வாங்கிக்கலாம். அதாவது B550 கேமிங். பட் B550 கேமிங் வாங்குறதுக்கு நீங்க X570ல AORUS Pro Wi-Fi வாங்கிக்கலாம். அது ரொம்ப சீப் கம்பேரிட்டிவ்லி. அது மட்டும் இல்லாமல் அதில் NVLink சப்போர்ட்டும் இருக்குது. சரி, ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணிடுங்க. அண்ட் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற யாரும் இந்த அளவுக்கு போட மாட்டாங்க தமிழில். ஏன்னா இது ஒரு அந்நிய கண்டென்ட், யாருக்கும் இதை பற்றி தெரியாது. ஸோ இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி இந்த அளவுக்கு ரிசர்ச்சில் இது எனக்கு ஏற்கனவே தெரியும் இதை பற்றிலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக லைக் போட்ட மாதிரி லைக் பண்ணாதான் நம்மளோட வீடியோவில் சஜஷனில் காட்டும். ஸோ ரொம்ப பேச வீடியோ என் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. நான் அதில் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் ஷூட் பண்ணுறேன்னா இந்த ஷூட் பண்ணுறதா நான் போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ இது போஸ்ட் போட்டுட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணது கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணா ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்க, அது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும்